எக்ஸைஸ் 6.4 13 சம் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்ட் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ எல்லாம் என்ன கிடைக்கும்னு எழுதிக்கணும். வேல்யூ கம்பேர் பண்ணி எழுதிக்கிறீங்க. அடுத்தது கண்டிஷன் டு ரெப்ரசன்ட் ஸ்ட்ரெயிட் லைன். ரெப்ரசன்ட் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிஷன் டு ரெப்ரசன்ட் ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு பார்த்தீங்க, ஏபிசி ப்ளஸ் 2fgh மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே 4 இங்கே கேன்சல் பண்ணால் 3. ஓகே, -2 121/4ன்னு கிடைக்குமா? ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் டினாமினேட்டரில் 2 டேபிள் படி. ஸோ -2k² ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிக்கிட்டு இப்போ எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 2 தான் எல்சிஎம். இப்போது 4 × 175 என்ன கிடைக்கும்? 700. 700 நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அடுத்தது 7ஆல் டிவைட் பண்ணுவீங்க. ஸோ 20 கிடைக்குது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து 7 × 5 35, இங்கே 20. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 55 கிடச்சிருது. இடையில உள்ள 55 கிடச்சிருது. -35/4. இங்கே k ஈக்குவல் டு -5. ஓகே,